நடக்கவில்லை. வீணான கற்பனை தேவையில்லை. இந்த கலைகளை தீர்த்து தொழிலை நல்லாக்கி தந்தா போதும்ல. கால் ஒன்று வா. நெஞ்சமிருக்கு துணிவாக. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? இந்தப்பா எல்லாம் ஜெயிச்சு தரேன். நீதிமன்றத்தில் வழக்கு கோர்ட்ல வழக்கு யாருக்கு இருக்கு? ஏன் எட்டி நிக்கிறேன்? வாங்கோ. என்ன வழக்கு? எந்த ஊரு? கால் ஒன்று வரலாம். பேரன்லி டாக்குமெண்ட்ஸ் தாய் பத்திரத்தை எடுத்து படிச்சு பார்த்தேன். எழுத்துல வந்து இப்ப இருக்கிற பேர் மாற்றம் இருக்கு. நீ பாத்தியா? அத இப்ப எத்தனை பேருக்கு பங்கு வேணும்? அது பங்கு வந்தா 4 பேருக்கு வரணுங்க. எங்கள் அப்பா வீடு எழுதி வச்சிருக்குதுங்க. அதே மாதிரி அப்பா சொத்துமே அது வீடு எழுதி வச்சிருக்குங்க. அதையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க ஊருக்காரங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? உயிரெல்லாம் வந்து பக்குவமாக மறுதளிக்கப்பட்டு உன்னுடைய பெயர்கள் எல்லாம் இல்லாத அளவுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. அதனால இந்த வழக்கை தெளிவு பண்ணி உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. மயிலேறும் மன்னவா. அப்படியா? வரேன். இந்தப்பா உன் சொத்தை செம்மையாக்கி பக்கத்தில் வந்து வாங்கடா. மனம் கொள்ளாம வாங்கு. நல்லா கணவன் மனைவி 2 பேருக்குள் மன வருத்தமும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. அது சம்பந்தமானதுக்கு எங்களுக்கு தெளிவு வேணும். மன வருத்தம் தீரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? கோயம்புத்தூர் எல்லை. நீ ரொம்ப நுழைதிய. நான் உன்னை கூப்பிடுவேன விவரமா. தண்ணி வச்சிருக்கிறாங்கள மயங்கிரும் நினைச்சியாடா? அதான பார்த்தேன். வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? என்ன குழப்பம்? அதனால கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். உன் திருமாங்கல்யத்துல என்ன தெய்வம் இருக்கு? லட்சுமி. இப்ப எங்க இருக்கு? அதை யாராவது கோயில்லயே எதையும் போட சொன்னாங்களா? போட்டுட்டியா? போச்சு. இப்ப புதுசா போட்டிருக்க. கால் வந்துட்டு வா. அதை ஏன் நான் உங்ககிட்ட கேட்டோம்னு தெரியுமா உனக்கு? உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் கேட்டேன். அதாவது உன்னுடைய உள்மனதை போய் நான் பார்த்தேன். குறைந்த காலங்களிலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு எதுவும் முற்றுப்புள்ளி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் மனசுல இருக்கு. அப்படி ஒரு நிலைமை நடக்கவே செய்யாது. அது நீ வீணான ஒரு கற்பனை. அது ஒரு பயம். அதனால கிரகங்கள் அப்படி இருக்கா? சில இடங்களில் கேட்கும் பொழுது எனக்கு அப்படியெல்லாம் சொன்னாங்களே, அது தவறா அல்லது என் நிலைமை இதுதானா? இந்த முடிவிலிருந்து எங்களை நல்லாக்கி வெற்றியாக்கி தர வேண்டும் உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. 2 பரிகாரம் சொல்லுவான். அதில் சரியாயிருவாவா? வருகிற பௌர்ணமி அன்று மல்லிகை பூவும் குங்குமமும் கொண்டு வா. குங்குமமும் கொண்டு வா. உயிர் கண்டம் இல்லாமல் உன் மாங்கல்ய விலகாமல் நான் காக்கிறேன். சர்வ ஆரோக்கியத்தையும் தரேன். பௌர்ணமிக்கு உத்தரவில் அதை பத்தி பேசுவோம். கர்மதாமிக்கு கோவை பொள்ளாச்சி எல்லை
பொள்ளாச்சியா உனக்கு? என்னது விஎஸ்ஓபி நல்ல கம்பெனியாப்பா? உத்தரவுக்கு வச்சுக்காங்க பிறகு கால் வந்துட்டு வரலாம். பொள்ளாச்சியா? என்ன கடவு? ஊருக்கு என்ன கடவுன்னு பேரு? கிணத்து கடவு. அன்னைக்கு போயிருந்தோம்னா அந்த கடவு. இன்னொரு கால் வந்துட்டு வா. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மைகள் என்பது ஊமை, பொய்யில் நிறைந்தது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. இன்னொரு காலம். தண்ணீர் தணல் போல் தெரியும், செந்தழலும் நீரென குளிரும், நண்பனும் பகை போல் தெரியும், அது நாள்பட புரியும். பார்த்தால் பசி தீரும். படத்துக்கு பேர். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நாகப்பாம்புகள்லாம் கூடிய இடம். 7 ஆண்டு காலங்களாக செய்வனை வேலை கோளாறுகளால தாயாருடைய உடல்நிலை மனநிலைகளும் பாதிக்கப்பட்டது. சொத்துக்கள் கைவிட்டு போகுமோ என்னும் பகைகள் தோன்றியது. இப்போ உடம்புக்கும் பொல்லாத வேதனை உள்ளுக்கு இருந்து ஏதோ ஒரு சக்தி ஆட்டுவது போன்ற ஒரு மயக்கம். அந்த சக்தி உன்னை விட்டு வெளியேறிவிட்டது. சக்தியாக்கி முக்தியாக்கி தந்தால் போதும்ல, வேற என்ன வேணும்? நடத்தி தரேன். கால் வந்துட்டு வா. ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனக்குழப்பம் ஏற்படும், அதை நீக்கித்தாரேன். இந்த பிரச்சனைகளுக்கு செய்வனை காரணம் என்பது உன்னுடைய கருத்து. அதை நீக்கி உன் தொழிலை வளமாக்கி தந்தா போதுங்களா, வேற என்ன வேணும்? அதை வாங்கி தந்துடுறது. அதுதான் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தா உனக்கு தான் அது. சந்தோஷமா இரு, நல்லா இருக்கு, போயிட்டோம். அதே பொள்ளாச்சி எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க. யாரை பத்தி கேட்கணும்? கால் வந்துட்டு வரலாம். இருக்கட்டும், வரேன் வரேன். இன்னொன்று இருந்துச்சு, அது என்னன்னு பார்ப்போம். ஆமாண்ணே, நல்லது. மூங்கில் அரிசி. இன்னும் ஒரு தடவை காலில் வந்துட்டாங்க. இருக்கட்டும். வாலிபத்தில் காதலிக்க பையனுக்கு என்னென்ன வேணும்? வெளிநாட்டுக்கு போகணும். சரி, வேற பொண்ணு வெளிநாட்டில் இருக்கு. நான் இப்போ ஒரு பாட்டு பிடிச்சேன், அதுக்கு என்னென்ன அர்த்தம்? வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இடமும் உண்டு, ஜாதகத்தில் இடமும் உண்டு. அவன் வெளிநாடு போனாதான் அந்த பிள்ளையை செட் பண்ணி கூட்ட முடியும். ஓகே, கால் வந்துட்டு வரலாம். பஞ்சு போல் நனை விழுந்து பார்வையும் கூடி விழுந்து, அதி விரைவில் அவனுக்கு அங்கிருந்து விசா வரும். வெற்றியாக்கி மங்களகரமா வாழவும் வைக்க கோடிக்கணக்கான செல்வத்தையும் தாரேன். வேற என்னப்பா வேணும்? ஒண்ணுமே நடக்காது. எல்லா தோஷத்தையும் வென்று வாழ வைப்போம். ஆனந்த விளைவாயாக. பயப்படாத, தைரியமா இருப்போ. கர்மசாமி, என் பிள்ளை ஏன் சொல்ல கேட்கணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்காங்க. யாரு? தன் பிள்ளை தன் சொல்லை கேட்கணும்னு கேட்டு வந்தவங்க. பொள்ளாச்சி வாங்க. பொள்ளாச்சி அவங்களுக்கு பரவாயில்ல, வாங்க வாங்க. உங்க பிள்ளை எங்க இருக்கு? இப்ப அந்த பிள்ளை உங்க படி கொண்டு வரணுமா? 3 மாசம் மறுபடியும் வந்து போனேன். கால் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ல, எனக்கு இருக்கிறதுக்கு.
உடுமலையிலிருந்து 2ஆ பிரியக்கூடிய இடத்துல உங்களுடைய ஊர் வருது இல்ல? என் அம்மா வீடு அதானே, உட்காருங்க. புரிஞ்ச முன்னாடி 2 பேரையும் வீட்டுக்கு வர வைக்கட்டுமா? வேண்டாம், உன் பிள்ளை மட்டும் தான் உன் சொல்ல கேட்டு வரணும். அம்மாவோட படிச்சுட்டாங்க சார். அப்ப அடுத்து அவளுக்கு வாழ்க்கை ரொம்ப அழுகுதுங்க. கால் ஒன்று அடிப்போம். என்னடா சோமா இருக்கியா? பொண்ணையை கூட்டு வந்துடலாம், பொன்பொருள் கிடைக்காத என்ன செய்யலாம்? வச்சா வச்சுட்டு போட்டு என் பிள்ளை உயிர் கிடைச்சா போதுமுங்க. கண்ண முடிக்காங்க. இந்தா 3:30 மணிக்கு என்னை பார்த்து போ, உன் பிள்ளைய வர வைக்க குழப்பம் இல்லாம முடிச்சு தரேன். நெஞ்சம் வெற்றி உண்டு. சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? கோவை எல்லை. சொத்து சம்பந்தமாக தோட்டம், சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. வாங்க. எந்த ஊரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எல்லை தான் நான் கூப்பிட்டுருக்கேன். நீங்க பொள்ளாச்சியா? காலம் சொல்லலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரியா கும்பிடல, நானே ஏமாளியா? நீ சரிட்டு நான் உள்ளத்துக்குள்ள நல்லா கும்பிட்டுட்டேன் சாமி. என்னப்பா அது சொல்லுவாரு பாரு, உள்ளத்துக்குள்ள உட்காருங்க. மகாசக்தியே நமோ. என்ன செய்யணும்? பூ எள்ளி போட்டனே, உனக்கு எதுவும் புரிஞ்சுதா? புரியல. பக்கத்துல வா, பக்கத்துல வா. உன் தோட்டத்து விஷயத்துக்கு 3 வருஷ காலமாக நிறைய தடைகளும் மனவேதனைகளும் நடக்கு. அது மூலமா உங்களுக்கு எந்த லாபமும் அடைய முடியாது. ஒருத்தரால சில இளைஞர்களும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. அவன் உனக்கு மந்திரம் ஓதி வச்சிருக்கான். அதைத்தான் உன் மேல பூவை போட்டு காட்டினேன். அந்த தடைகளை நீக்கி வெற்றியாகி இருந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா ஜெயிச்சு தரேன், முடிச்சு தரேன். இந்த அப்படி சாப்பிட்டு போங்க. காஞ்சிபுரம் அடுத்த உத்தரவு காலம் சொல்லலாம். யாரெல்லாம் வந்து காஞ்சிபுரம் பக்கம்? காஞ்சிபுரம் என்னடா வேணும்? என்ன படிச்சிருக்கிற? உனக்கு ஃபாரின்ல இத்தாலியில வேலை இருக்கு போறியா? இத்தாலி நாட்டுல, இந்தியாவில தான் இருக்கணுங்கிற. கண்ண மூடு பார்க்கட்டும் நான் உங்களை. உங்க அப்பா எங்க? அப்பா இல்ல. அதான் 3 பேரை மட்டும் காட்டுது சாமி. யாருன்னு பார்த்தேன். இது யாரு? இது ஒண்ணு அண்ணன். அவரையா கூப்பிட்டு வந்தீங்க நீங்க? யாருக்கு? இப்ப நான் யாருக்கு சொல்லணும்? நான் ஒருத்தருக்கு தான் சொல்லுவேன். யாருக்கு சொல்லணும்? உட்காந்துக்கலாம், சந்தோஷமா உட்காரு. உன் மனது மதிக்கப்படுகிறதுடா. உட்கார். அக்டோபர் மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் நமது செந்தமிழ் நாட்டிலேயே இவனுக்கு தொழில் அமையும். அது பிசினஸ் லைனும் சேர்ந்து இவன் படிப்புக்கு இணைந்தே இருக்கும். அதை ஜெயிச்சு கொடுத்துருவோம். நல்லா ஆக்கிருந்தேன். வேற என்ன வேணும்? கடன் படாம காப்பாத்தி வெற்றியாக்கி தரேன். ஒரு இடம் தகுந்தமாக மன வருத்தம் இருக்கும். அதுல விண்ணப்பத்தை தீர்த்து செம்மையாக்கி தரேன். இங்கிட்டு வா. நீ விரும்பின பெண்ணு கண்டிப்பா கிடைக்க மாட்டா. பெரியோர்கள் நிச்சயித்த பெண்ணால் வாழ்க்கை உனக்கு உயரும், செல்வங்கள் கூடும். 6 மாதத்துல கல்யாணம் முடிச்சு என்னை பார்க்க வருவான். காஞ்சிபுரம் தலைவன் தலைவி குடும்பத்தோட யார் பக்கம் வந்திருக்கா? பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு?
நீங்க கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையாறு கோயிலுக்கு பொழுது இருக்க வந்திருக்கும் பிள்ளையாரு. இவங்க பிள்ளையாரு. வீட்டு பக்கத்துல விநாயகர் இருக்காரா? முருகன் எங்க இருக்காரு? ஆனா பிள்ளையார் மட்டும் பக்கத்துல இருக்காரு. என்ன உங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4 ஆண்டுகளாகவே கிரகங்கள் சரியில்லைன்னு சொல்லி நீங்களே ஆராய்ச்சி பண்ணி ஒரு தெளிவுக்கு தான் வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? அதனால புத்திர பாக்கியத்துல மன வருத்தமும், அவங்க நிம்மதியா வாழ முடியாத குழப்பமும், கடன்களால் சட்டத்தால் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இப்போ உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும். யாரை பெரிதாக நம்பி நம்ம குடும்பத்துக்கு உதவியா இருப்பாங்க நினைச்சீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிர்ப்பாக நடந்தது மாதிரி உள்ள வேதனை இப்ப நடக்கும். இந்த நிலைகள் மாறி நீங்க தெளிவாயிருவீங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? நான் சொன்னது எனக்கு புரிஞ்சுதான். யாரை உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பார் என்று நினைத்தீர்களோ அவர்களாலவே உன் பிள்ளைய வாழ்க்கையும் உங்களுக்கு எதிரியாக நடக்கும். அந்த நடைமுறையை மாற்றதுக்கு நாட்கள் ஆகுது. அதை சீக்கிரம் முடிச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வீணா போய் பகைக்க கூடாது, ரொம்ப முக்கியம் அது. சம்பந்தம் என்ன அர்த்தம்? நமக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவை சம்மந்தப்படுத்திக்கிறது தான். அதே வழி பகையா மாறி போச்சுன்னா சம்பந்தமே இல்லைன்னு போயிடும். உண்மையா இல்லையா? அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதனால்தான் அவங்கள புண்ணியமா நம்பணும். அதுக்கு தகுந்த நடக்கல. அதை மாத்தி தெளிவா அவன் பிள்ளைய வாழ வச்சு தாரேன், பிரிவில்லாமல் நடத்தி தாரேன். பக்கத்துல வரலாம். இந்த புனிதமான வாழ்க்கை நீடிக்கும், ஆபத்தில்லாம காப்பாத்துறேன். செல்வாக்காரு மகளே, வெற்றி உண்டு. தெய்வ பணி சிறக்கும் அப்பா, வாழ்க. அதே காஞ்சிபுரத்து எல்லை. நான் பட்டகடன் எத்தனையோ பாரினில் உண்டு. கடன்பட்டு கண்கலங்கி வந்த செல்ல மக்கள். அது யாரு? அது யாரு? பட்டுக்கள் சம்பந்தமான இடங்கள் எந்த பக்கம் இருக்கு? வாலாஜாபாத். முனீஸ்வர சாமி இருக்காரா? முனீஸ்வரம் இருக்கலாம். ஆமான்னு சொல்லணும்ல. இடம் இல்லாட்டிலும் உங்க சாமி எதெல்லாம் நிக்காருல்ல, அதான் கேட்டேன். 5.25 ஆண்டுகள் தீராத கடனும் மனவேதனையும் அடைஞ்சிருப்பீங்க. இருக்கும் இடம் முதல் செல்வங்களெல்லாம் இழந்து போகக்கூடிய நேரம். அரிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட சோதனை போல இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இருப்பிடம் மாறி போக வேண்டிய தலைவிதியும் நடக்குமோ என்ற குழப்பமும் உள்மனதும் உங்கள் உள்ளத்தை இப்பொழுது வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் கிரகங்களா அல்லது வேற ஏதோ நம்ம தொழிலோ வருமானமோ நடக்காத அளவுக்கு மாந்திரிகம் செய்கனைகள் நடந்திருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் உங்க உள்ளத்தில் தோன்றியது உண்டு. உண்மையா? நடந்ததும் உண்மைதான். அந்த நிலைகளில் இருந்து மாற்றி உங்களை புனிதமாக வாழ வைத்தால் போதும் அல்லவா? கால் வந்துட்டு வரலாம். ரயில் சத்தம் கேக்குத. ரயில் ரோடு இருக்கா உங்க வீட்டு பக்கமா? அதான பார்த்தேன். பக்கத்துல ஒரு ரைஸ் மில்லு தோன்றுது. ஒரு ரைஸ் மில்லு. அது என்ன மில்லு? ரைஸ் மில் இருக்கு. அப்படியா கருப்பசாமி? என்ன விஷயம்? என்னப்பா ஆதியில் உள்ள உங்க சொத்துக்களும் பாதிக்கப்பட்ட இடங்கள் கிடக்கா? அந்த சிக்கலை நீக்கி உங்களுக்கு நான் வித்து தந்தா போதுமா? அந்த சிக்கலுக்கு தகுந்தாற் போல ரேட்டு கொஞ்சம் குறையும். ஏத்துக்கிடுவீங்களா?
டேட்டுக்கு வந்தேன் எங்கள் கடனே தீராது கடன் தீரணும் சாமி இவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன் உனக்கு கடனை தீர்த்து தரணும், இடத்தையும் விற்கணும். இடத்துல 1000 கோட்டை ஓட்டை இருக்கு, புரியுதா உங்களுக்கு? எப்படியாவது அதை கோல்மால் பண்ணி தானே செய்யணும். என்ன பண்ணுறது? இன்னொரு தடவை காலில் விட்டுருவாங்க, யோசிப்போம். சாப்பிட்ட கேட்டுருவோம், பருப்பில் கேட்டுக்க. வேற என்ன பருத்துவேன் அண்ணன்? சரி வரட்டும், வாங்க. இந்த மகனுடைய ஆன்மாவை நான் பார்த்தேன். நேர்மையானவன், மனக்குழப்பமற்றவன். என்னைய மாதிரி சித்தர்கள் யோகியர்களை மனதார நேசிக்கிற குணம் உண்டு. ஆனா குறி கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு ஒரு காலத்தில் உனக்கு கிடையாது. இந்த கஷ்டத்துக்கு ஒரு நிவாரணம் வேணும், அதுல ஒரு உண்மை இருந்தா நம்ம நம்பிக்கை வீண் போகாம கையெடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? உன்னைய நான் காப்பாற்றக்கூடிய நேரம் வந்தாச்சு, அதான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதனால உன்னுடைய எல்லைக்கு உள்ள போய் நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில பார்க்கும் பொழுது முனீஸ்வரன் ஒரு சாமியும் இருக்காரு. அதே மாதிரி பத்ரகாளி, மகமாரி என்ற தெய்வங்களும் அந்த பகுதியில் இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் வச்சு நான் கேட்கும் பொழுது பக்கத்தில் ஒரு கழுதை வருது. என்ன வருது? கழுதையை கொண்டு போய் காட்டுத அப்படின்னு கேட்டேன். உன்னுடைய தொழிலும் உன் சொத்துக்களும் கழுதை அடைகிற கட்டமுழுக்கு சமமாக மாறிவிட்டது. இதில் ஒரு மூதேவிங்கிற ஒரு சக்தியை எழுப்பி செய்வனையால் நடத்தி இந்த குடும்பம் இப்பொழுது சீர்குலைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையிலிருந்து ஏற்றம் ஐப்பசி மாதத்துக்குள்ள உன் கடன் அடைஞ்சிடும். ஐப்பசி மாதத்துக்குள்ள உன்னுடைய கடன் அடைஞ்சிடும். இந்த பிள்ளை குட்டிகள் மலர்ச்சியோடு உங்களை காண்பேன். ஐப்பசி கடைசி முடிந்த உடனே கார்த்திகை தீபத்து அன்னைக்கு என்னை நீங்க மகிழ்ச்சியோட பார்க்க வருவீங்க. சிறப்பாக உருவாக்கி தர என்னை 3 முறை தொடர்ந்து பாருங்கள். லட்ச லட்சமா கிடைக்கும். நல்லா இருக்கும். அந்த கஷ்டம் இனி வேண்டாப்பா. இல்ல, இன்னையிலிருந்து என் மேல பாரத்தை போட்டுக்கா. ஐஸ்வர்யமா இருக்கு. தீர்ந்தாச்சுமா, போயிட்டு வாங்க. இடத்த வித்துருவோம். அது இப்போதைக்கு நடக்காது. அந்த கதை இப்ப வேண்டாம். 3 முறை என்னைய பார்க்க வாங்க, நான் அதை வேற மாதிரி அடிச்சு தரேன். ஓகே, சாப்பிட்டு தான் போகணும், பட்னியா போகக்கூடாது. ஏற்றுக்கிற மாட்டோம் நாங்கள். காஞ்சிபுரத்து எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கு திருமணம்? எங்க இருக்கிற வந்திருக்காளா? பெருளிங்க கூட்டுவாங்கள, எங்க ஆள காணல. வாங்க. கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்துருகும் மகமாறி வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வேர்முருகன் அன்னையவள் வேண்டுவரம் தந்திடுவாள் குலதெய்வம் மாகாளி. மாரியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? நான் இங்கிருந்து போன என் குதிரை போனோடனே அந்த மாரியம்மா பக்கத்தில் போய் நின்றுச்சு.